ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனுக்கு நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். மோட்டோ தொழில்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்குமே ரொம்ப ஹாட்டாக இருக்குது. எல்லா உயிர்களுக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸான் கார் வந்து தீப்பற்றி எரிஞ்சுது. அதுக்கான ரீசன் வந்து என்னங்கிறத நம்ம இன்றைக்கி ஒரு அனாலிசிஸ் பண்ண போகிறோம். தெரிஞ்ச பாயிண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். நீங்களே ஏதாவது யூஸ்ஃபுல் பாயிண்ட்ஸ் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு கம்யூனிட்டியை நம்ம க்ரோ ஆகணுன்னா நீங்களும் உங்களோட இன்புட்ஸ் வந்தால் தான் க்ரோ ஆக முடியும். ஸோ கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு மெயின் ரீசனாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒயரிங் இஷ்யூவாக இருக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு கார் வாங்கும்போதே அது ஒரு லோ வேரியண்ட்டாக வாங்குறாங்க. அதாவது பேஸ் வேரியண்ட்டாக வாங்குறாங்க. பேஸ் வேரியண்ட்டை வாங்கிட்டு அதை டாப் வேரியண்ட் வரைக்கும் மாடிஃபை பண்ணணும்னு சொல்லி டாப் வேரியண்ட் இருக்க அத்தனை ஃபீச்சர்ஸும் லோட் பண்ணுறாங்க. அப்போ லோட் பண்ணும்போது என்ன ஆகுது, அது கப்ளர் டு கப்ளர் ஃபிட்டிங் போடாமல் அவங்க சில நேரம் ஒயர்ஸை கட் பண்ணி போடும்போது காரோட ஒயரிங் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. கார் ஒயரிங் டிஸ்டர்ப் ஆகும்போது நமக்கு இந்த மாதிரி சம்மர் டைமில் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது அந்த ஒயரிங் சரியில்லாதனால கூட நமக்கு இந்த மாதிரி இன்ஜினுக்குள்ளே ஃபயர் ஏற்படலாம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம கார் லாங் ட்ரைவ் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம நிச்சயமாக வந்து ஒரு எவ்ரி 2 ஹவர்ஸ் அண்ட் 3 ஹவர்ஸ் வந்து நம்ம ஹால்ட்டு போடணும். ஹால்ட்டு போடுறது நமக்கு மட்டும் இல்லை, வண்டிக்கும் சேர்த்து தான். ஏன்னா வண்டி வந்து நம்ம இந்த வெயிலில் வந்து இப்போ அக்னி வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வெயிலை நம்ம எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக வண்டிக்குமே வந்து ஹீட்டு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்ஜினுக்கு லோடு பார்த்தீங்கன்னா ஏசி ஓட லெவல் அதிகமாக வைக்கலாம். ஸோ ஏசியோட லெவல் நீங்கள் அதிகமாக வைக்கும்போது இன்ஜினுக்கு லோடு அதிகமாகும். ஸோ அப்போ இன்ஜினோட கூலண்ட் வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா, கூலண்ட் லீக்காக இருக்குது இல்லை கூலண்ட் லோவாக இருக்குது ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜின் பற்றி எரியக்கூட வாய்ப்புகள் அதிகம். இது 2. மூணாவதாக நான் நினைக்கிற ரீசன், இன்னொரு ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கார் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஒழுங்காக நீங்கள் பார்க்கணும். மெயினாக இந்த மாதிரி ஹைவே ட்ரிப் போகும்போது ஒரு பேசிக் சானிட்டி செக்ஸ் பண்ணணும். இன்ஜின் ஆயில் கரெக்டாக இருக்கா, கூலண்ட் கரெக்டாக இருக்கா, ரெண்டாவது டயருடைய அந்த த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க, டயருடைய ஹெல்த் எப்படி இருக்குங்கிறதையும் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா டயர் நீங்கள் வந்து ஒழுங்காக வந்து ஹெல்த் நீங்கள் செக் பண்ணிக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஹீட்டில் போகும்போது கூட டயர் பர்ஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ டயர் பர்ஸ்ட் ஆகி நடக்கிற ஆக்சிடென்ட்ஸையும் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ டயருடைய நீங்கள் ஹெல்த்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். சரியா? இது 3வது விஷயம். அதுக்கப்புறம் 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் டேங்க் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஹைவேஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போது எல்லாருமே வந்து நிச்சயமாக வந்து ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணுவோம். அதில் எந்த ஆட்சேபனையுமே இல்லை. ஆனால் ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணும்போது தயவு செய்து ஆட்டோ கட் ஆஃப் ஆனாலும் நிப்பாட்டிடுங்க. ஆட்டோ கட் ஆஃப் ஆகாமல் நிப்பாட்டாமல் நீங்கள் ஷேக் பண்ணி உள்ளே போடுற பெட்ரோல்லாம் என்ன ஆகுதுன்னா, அந்த பெட்ரோலுக்கு டேங்க்கில் கொஞ்சம் எம்டி கேப் வேணும். ஓரளவாவது கேப் வேணும். அந்த பெட்ரோல் டேங்க்கில் நமக்கு அந்த ஹீட் எவாப்ரேட் ஆகிறதுக்கான கேப் வேணும். நீங்கள் அந்த எவாப்ரேட் ஆகிறதுக்கான கேப்பே கொடுக்காம நீங்கள் வந்து பெட்ரோல் போடும்போது என்ன ஆகுது, இந்த மாதிரி இன்ஜின் இந்த மாதிரி இன்ஜின் ஹீட் ஆகக்கூடிய இஷ்யூஸ் கூட வர வாய்ப்புகள் உண்டு. தயவுசெய்து வந்து பெட்ரோல் டேங்க் ஃபுல்லாக ஃபில் பண்ணாதீங்க. ஆட்டோ கட் ஆஃப் ஆனோன்னு எடுத்துருங்க. இது எனக்கு ஒரு மெக்கானிக் சொன்ன இன்புட். ஆக்சுவலாக இந்த 5வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹில்ஸில் ஓட்டும்போது நம்ம ரொம்ப பிரேக் அதிகம் பயன்படுத்தும் போது, இல்லை நார்மல் ஹைவேஸ்லேயே நம்ம ரொம்ப பிரேக்கில் காலை வச்சு பிரேக்கு சம்மர் டைமில் அதிகம் பயன்படுத்தும் போது கூட இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்னு சொல்கிறாரு. ஸோ ஓவர் யூஸ் ஆஃப் பிரேக்ஸ் டவுன் ஹில்லில் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இது எனக்கு தெரிஞ்ச 5 விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் எதாவது கமெண்ட்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்புட்ஸ் எதாவது இருந்தால் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வில் க்ரோ ஆஸ் எ கம்யூனிட்டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த முயற்சி வந்து எல்லாருக்கும் போய் சேரும். நன்றி நண்பர்களே.